சிந்தனையில் சிவத்தை நிறுத்து நடப்பவை நல்லவைகளாகவே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் நீ சொல்வது நியாயமாக இருந்தால் அதில் கண்டிப்பாக நான் இருப்பேன். எதுவுமே நீ எதிர்பார்த்தபடி இல்லை என்றால்தான் உனக்கேற்றதை எடுத்து வாழ்கிறாய் என்று என் வளர்ப்பில் விரைவில் ஆழ்வாய் என்று அர்த்தம். உன் பெரிய நினைவு நிறைவேற இங்கு சிறிதாவது என்னை நினைக்க மறவாதே. மறந்தால் இப்பொழுது இருக்கும் சிறிதே வாழ்வின் இறுதி வரை உன்னை எடுத்துக்கொள்ளும்படியாகும். எதிரியை கூட எதிர்க்காமல் இரு. நீ இங்கு எதற்காக இருக்கிறாய் என்பதும் எதை நோக்கி இயங்கணும் என்பதும் புரியும். போகின்ற தூரம் பாரமாக நினைக்காதே, பாராட்டுக்களை அள்ளித்தரும் பயணமாக நினை. அதுவே நிம்மதியையும் சேர்த்து தரும். ஆடம்பரத்தில் அறிய முடியாத என்னை உன் அன்பு ஒன்றை வைத்து நிரந்தரமாக உன் மனதில் அடைக்க முடியும். புதிதானதை ஏற்ற உமக்கு நான் தந்த எளிதான வாழ்வு எதற்கென்றே தெரியாது. யார் உன்னை வெறுத்தாலும் வெறுக்கட்டும். வெறுப்புகள் அதிகமாகும் போதுதான் உன்மேல் விருப்பம் எனக்கு அதிகமாக மாறும். பிடிக்கும் நேரம் கொடுக்க மாட்டேன். நீ துடிக்கும் நேரம் உன்னிடத்தை தவிர வேறெங்கும் இருக்க மாட்டேன். உன் போக்கில் நீ இருந்தால் உன்னை பற்றி ஊர்வாக்கு நன்றாக இருக்கும். ஒன்றை ஒரு நிமிடம் யோசித்துப்பார். இங்கு ஒவ்வொன்றும் உன்னை பார்க்காமல் போகாது, ஏற்காமலும் விடாது. உன் முன் யார் நின்றாலும் பயம் வேண்டாம். அவரிடம் உன் பின்னால் நான் இருப்பதை மட்டும் சொல். யாராக இருந்தாலும் தானாக தள்ளி போவார்கள். வாழ்வு மாறும் என்கிற மனப்பக்குவம் வந்தால் மாற்றம் என்பதை நானே கொண்டு வந்து தருவேன். முயற்சி எடுக்க நீ முன் வரும்போது பல விஷயத்தை பற்றியும் பயிற்சி கொடுக்க நான் உன் பின்னால் வருவேன். உன் யோசனை என்னை பற்றி இல்லாமல் எதை பற்றி இருந்தாலும் என் யோசனை பிரிவினை இல்லாமல் உன்னை பற்றியே இருக்கும். குணம் குழம்பாத போதே கூட்டத்தை விட்டு விலகி என்னிடம் விழுந்துவிடு. மீண்டும் எழுந்திருக்கும் போது எல்லாம் உனக்கேற்றதாக இருக்கும். நான் இருப்பதை மறக்காதே. பிறகு ஏன் இருக்கிறோம் என்ற எண்ணம் வரும்போது வருந்தாதே. வாழ்க்கை உனக்கேற்றதை உன் அருகிலும் விட்டு வைக்காது. அப்பா, எனக்கென எதுவும் வேண்டாம், உனக்கென மட்டும் நான் இருக்க வேண்டும். உன் பாதம் பணிவதே இப்பிறவியில் போதும். நடந்து முடிந்தவை பற்றி நினைத்து கவலை கொள்ளாதீர்கள். அது எதிர்காலத்தையும் இருளாக்கிவிடும். வார்த்தையால் மனதை கொன்றுவிட்டு மன்னிப்பு கேட்பதில் ஒரு பயனும் இல்லை. விட்டு கொடுத்தே பழகாதீர்கள். பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள்.